இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்குது வந்து ஆல்ரெடி சேல்ஸ் ஆயிடுச்சு. புது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த காஞ்சனா படம்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்ல வந்து காஞ்சனா பேய் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஷியஸான ஒரு ஆள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள்லாம் நீங்கள் போட்டு 1162 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. பில்டப் ஏரியா 2011 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓப்பனாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆவடி சைடில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்களா, அதுவும் வந்து புது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இந்த இடத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1162 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2011 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்மளை இன்வைட் பண்ணவங்க வீரராகவன் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த சைட்லேருந்து வெறும் 5-6 கிலோமீட்டர்லேயே பட்டாபுரம் டைட்டில் பார்க் வருதுங்க. இந்த சைட்டை சுற்றி நிறைய ஸ்கூல் காலேஜும் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது வந்து ஆல்ரெடி சேல்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் இப்போ வேக்கண்ட்ல இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டீட்டெயில் சொல்லிட்டு வரேன் வாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்லோப் வச்சுருக்காங்க. ஒரு கேட்டு ஒன்று சூப்பராக போட்டுருக்காங்க மக்களே. அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் செட் பண்ணி இப்போதான் செட் பண்ணிட்டு இருக்காங்க. மீட்டர்லாம் ஏதோ செட் பண்ணல. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு இருக்காங்க. நீங்கள் வீட்டு உள்ள வரும்போதே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கார்டனிங் பண்ணுற மாதிரி ஒரு இடம் வந்து ஸ்பேஸ் வந்து விட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே சின்னதாக ஒரு செடி அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். மேலே தொட்டியெல்லாம் கூட வச்சுக்கலாம். கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்குதுங்க, அது வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சைட்டை ஒட்டலாம் மாதிரி பார்த்தீங்கன்னா வேல்டெக் காலேஜ் ஸ்கூலு ரெண்டுமே இருக்குங்க ஒரே இடத்துல. அதுதான் இந்த ஏரியாவில் காலேஜ் ஸ்கூலு. நெமிலிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஜெயா குரூப்ஸ் காலேஜ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸோ ஸ்கூல் காலேஜ் நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்ல, சரௌண்டிங்கில் எல்லாமே இருக்குது. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட்டு போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா ஒரு வுட்டன் டோர் போட்டுருக்காங்க. டீ குட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபினிஷிங் வீடு பண்ணலை, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால் கைப்பிடியெல்லாம் இல்லை, அதுக்குன்ட்டு தனியாக கமெண்ட்லாம் போட்டுறாதீங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஆள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள்லாம் நீங்கள் போட்டு இப்படியே வந்தீங்கன்னா இந்த சைட்லேயே ஒரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வாங்க அப்படியே பின்னாடி 10க்கு 10 பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கபோர்டு ஷெல்ஃபு எல்லாமே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பாருங்கள் மஸ்கிட்டோ நெட்டு கொடுத்துருக்காங்க. மஸ்கிட்டோ நெட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்லாம் போட்டுருக்காங்க. ஃபால் சீலிங் போட்டதோட இதில் என்ன ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு பங்களா வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஃபீலில் இருந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் ஓப்பன்லேயே இருக்கும். ஸோ அதே ஃபீலு இங்கேயே கொடுக்கும். எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ஓப்பனாக தான் இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள். ஸோ மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும். அப்படியே இந்த இடத்துல காமன் பாத்ரூம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், என்னதான் நீட்டாக சூப்பராக இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் வந்து ஒரு 7 அடிக்கு டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. டோர் பாருங்கள் சூப்பராக போட்டிருக்காங்க டிசைனாக. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு சின்னதாக லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாலையும் செல்ஃபெல்லாம் வேறு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து சாமி படம் அப்படி வைக்கிற மாதிரி, பூஜை ரூம் வைக்கிற மாதிரி அப்படி ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் இங்கே கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தனியாக சுவிட்சஸ்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக வாஷ் பேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா கிச்சன் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. நீங்கள் வந்து பேர் வேணாலும் நின்று வேலை செய்யலாம். நல்லா வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் அந்த மாதிரி மாட்டினோன்னா மேலேயே வந்து இந்த டேப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ளக் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து மஸ்கிட்டோ நெட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பாருங்கள். கபோர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. செல்ஃபு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கேஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேசியஸான இடம்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கனாலே சர்வீஸ் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு டோர் ஒன்று போட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் துணி காய வைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணி இந்த இடம் ஃபுல்லாமே ஸ்பேசியஸாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க சர்வீஸ் ஏரியா மாதிரி. இப்படியே வாங்க. இதுக்கும் வந்து சேஃப்டி கேட்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள். டோரு எல்லாமே போட்டுருக்காங்க. ஸோ உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா வாசலுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டைனஸ் ஸ்டீல் போட்டுருக்காங்க பாருங்கள். அப்படியே என் பின்னாடி வாங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்தீங்கன்னா மாடிக்கு போகிறதுக்கு வழி இதிலேயே வச்சுருக்காங்க. எனக்கு பேக் சைடில் அப்படியே வாங்க. இங்கே பாருங்க. ஸோ இதுலேயும் வந்து ஸ்டேர் கேஸ்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாடியும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் டோர்லாம் வந்து உட்டன் டோரில் போடாமல் WPCயில் போட்டுருக்காங்க. உங்களுக்கு மழை தண்ணி பட்டாலும் எதுவுமே ஆகாது. அதுக்காக தான் இதை போட்டுருக்காங்க. நீங்கள் மேலே வந்தவுடனே இங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து 10க்கு 10 ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சின்ன ஒர்க் போயிட்டு இருக்குது. அதனால தான் இப்படி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கும் தனியாக செல்ஃபெல்லாம் வேறு கொடுத்துருக்காங்க மேலே. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்த பெட்ரூம் இங்கே கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த காஞ்சனா படம்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து காஞ்சனா பேய் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரூமை கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போவோம். வா, நல்லா ஸ்பேசியஸான ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க.
விண்டோ பாருங்கள், பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து மஸ்கிட்டோ நெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காற்றெல்லாம் ஜில்லுன்னு வந்து போயிட்டு இருக்கோம். அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபு, கபோர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. மக்களே அட்டாச் பாத்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சோப்பு, ஷாம்பு அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு ஒரு தனியாக வந்து ஸ்டாண்ட் அடிக்கணும் அவசியம் இல்லை. இவங்களே வந்து அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமுக்கு மட்டும் தனியாக பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த அப்படியே வந்தீங்கன்னா ஸோ நல்லா ஃப்ரீயாக செம்மையாக இருக்குது பாருங்கள். இங்கே நின்று அப்படியே நீங்கள் வேடிக்கை பார்க்குறது, சிட்டிக்குள்ளே பக்கத்தில் சரௌண்டிங்கில் இருக்கிற வீடுங்கள்லாம் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களோட அப்ரிஷியேஷன் வேல்யூ அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வீட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 67 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மக்களே. இவங்களே 80% லோனே அரேஞ்ச் பண்ணி தராங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 69 லட்சம், இது வந்து 2 லட்ச ரூபா கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ அதே பக்கத்தில் இருக்கிற 3 BHK இவங்க பண்ணிட்டு இருக்கிற பில்டிங் பார்த்தீங்கன்னா 59 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மக்களே. உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத நீங்கள் சீக்கிரம் வந்து இந்த வீடியோ பாருங்கள், அந்த வீடியோவும் பாருங்கள். சீக்கிரம் வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை போகும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அழகான வீடு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான வீடாகவும் இருக்கலாம் இது. இந்த வீடு கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி மோரே சாய்பாபா கோயில். சாய்பாபா கோயில் தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. சாய்பாபா கோயில் அந்த வழியாக வரலாம். ஆவடியிலேருந்து நீங்கள் அவுட்டர் ரிங் ரோடு வழியாக வரனாலும் வரலாம். அதுக்கும் வந்து சாய்பாபா கோயில் தான் உங்களுக்கு லேண்ட்மார்க்கு. சாய்பாபா கோயிலுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு லெஃப்ட் ஒன்று கட் ஆகும். அது உள்ளே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 300 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க. மோஸ்ட்லி பக்கத்தில் சோல்ட் ஆயிடுச்சு. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ இந்த வீடு நீங்கள் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களே வந்து இன்னொரு 3 BHK வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே அப்படி இப்படி பாருங்க அது ஒரு 3 BHK வீடு கட்டியிருக்காங்க. ஸோ அதுவும் வீடியோ கிளிப்பு போடுறேன் நான், பாருங்க. ஸோ அதை பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி பேசுங்க. ஸோ பில்டர்ஸோட ஸ்ட்ரெயிட் கான்டாக்ட் நம்பர் தான் அது. எந்த விதமான புரோக்கர் கமிஷனோ யாருக்குமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை. நம்ம சேனலில் சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஏதாவது நெகோஷியபிள் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.